Subscribe to my channel. And also press this bell icon. இருளை அகற்றி ஒளியை கொடுப்பார் என் குருநாதர் ஷட்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள். அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம். ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் 8ஆம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி. ஆதிசங்கரன் நிறுவிய உத்திராம்நாய ஜோதிர் மடத்து பரம்பரையில் வந்து துறவரசராய் திகழ்ந்த நமது குருநாதர் சித்தலிங்க மடத்திலும் தப்போவனத்திலும் ஞான மார்க்கத்தில் நாட்டம் கொண்ட பக்குவிகளான முமுட்சுகளுக்கு முறைப்படி சந்நியாச தீட்சை அருளினார்கள். 1959 சிவராத்திரி அன்று சித்தலிங்க மடத்தில் சுவாமிகளின் முன்னிலையில் ஸ்ரீ ஓங்காரகிரி அவர்களுக்கு சந்நியாச தீட்சை வழங்கப்பட்டது. 1964 சங்கர ஜெயந்தி அன்று ஸ்ரீ வித்யானந்தகிரி அவர்களும், 1965 சிவராத்திரி அன்று ஸ்ரீ திரிவேணிகிரி அவர்களும், ஸ்ரீ தாசகிரி அவர்களும், 1965 வியாச பூர்ணிமா அன்று ஸ்ரீ சித்தானந்தகிரி, ஸ்ரீ சுத்தானந்தகிரி அவர்களும், 1970 சிவராத்திரி அன்று ஸ்ரீ ஸ்வயம் பிரகாஷகிரி, ஸ்ரீ பிரக்ஞானகிரி, ஸ்ரீ கைலாசகிரி அவர்களும் நமது குருநாதரிடம் தப்போவனத்தில் சந்நியாச தீட்சை பெற்றனர். ரிஷிகேசம் ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளிடம் சந்நியாசம் பெற்ற ஸ்ரீ முகுந்தானந்த சரஸ்வதி அவர்களும் 1957 தப்போவனம் வந்து சேர்ந்து ஆசிரம வளர்ச்சியில் பங்கு கொண்டு சுவாமிகளிடம் ஆன்மீக துறையில் பயிற்சி பெற்று இங்கேயே தங்கி வந்தார். ஸ்ரீ வித்யானந்தகிரி சுவாமிகளுக்கு வித்வத் சந்நியாச தீட்சை அளித்த சங்கர ஜெயந்தி அன்று நமது சத்குருநாதர் தமது சிரமேல் குரு பாதுகைகளை தாங்கி வந்து பக்தி பரவசத்தில் இருந்தது பக்தர்கள் என்றென்றும் மறக்க முடியாத காட்சி. சுவாமிகள் தப்போவனத்தை அத்தியாத்ம வித்யாலயம் என்றே குறிப்பிடுவார்கள். ஆகவே சர்வ கர்ம சந்நியாச பூர்வகமான ஞான நிஷ்டையே துறவிகளின் தர்மம் என வலியுறுத்தும் நமது குருநாதர் சந்நியாசிகள் ஸ்ரீ வித்யானந்தகிரி சுவாமிகளிடம் வேதாந்த சிரவணம் செய்ய தக்க ஏற்பாடு செய்து தாமே சில சமயம் அக்ராசனம் வகித்து அவர்களுக்கு அனுகிரகம் செய்து வந்தார்கள். தப்போவனத்தில் சங்கர ஜெயந்தியும் வியாச பூஜையும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. வைதிக மதத்திற்கு பல விதங்களில் உறுதி தந்து ஆதார ஸ்தம்பம் போல நிற்பவர் ஸ்ரீ வேதவியாச மகரிஷி தான். வேதங்களை ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் என்று 4ஆக வகுத்து அவைகளை தமது சீடர்கள் மூலம் உலகில் பரப்பியதால் இவருக்கு வேதவியாசர் என்று பெயர். 5வது வேதம் என்று சிறப்பிக்கப்படும் மகாபாரதம் இதிகாசத்தை எழுதியவரும் இவரே. வேதத்தில் நுணுக்கமாக இருக்கும் கருத்துக்களை பாமரர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் ஸ்காந்தம், பாகவதம் முதலிய 18 புராணங்களை இவர் தொகுத்தார். உபனிஷத்துக்களின் சாரத்தை 555 சூத்திரங்களாக வேதாந்த சூத்திரம் அல்லது பிரம்மசூத்திரம் என்ற வடிவில் அருளியிருக்கிறார். இந்த மகா புருஷருக்கு நன்றியை தெரிவிக்கும் பூஜையே வியாச பூஜை. பிரம்மச்சாரிகளும் கிரகஸ்தர்களும் ஆவணி அவிட்டத்தின் போது வேத வியாசரை கும்பத்தில் ஆவாகனம் செய்து பூஜை செய்கிறார்கள். அந்த உபாகர்மம் இல்லாத சந்நியாசிகள் வியாசருக்கும் மற்ற குருமார்களுக்கும் பூஜை செய்ய வேண்டும் அல்லவா? ஒரு சந்நியாசிக்கு மரியாதை அவர் பிறந்த வயதை பார்க்காது அவர்கள் செய்த வியாச பூஜைகளை வைத்தே கணிக்கப்படுகிறது. ஆனி மாதத்தில் வரும் பௌர்ணமி தினமே வியாச பூஜை ஆகும். அன்றே துறவிகளது சாதுர்மாசிய விரதமும் துவங்கும். இந்த விரதத்தின் போது மழைக்காலமாக இருப்பதால் துறவிகள் எந்த யாத்திரையும் மேற்கொள்ளாது ஒரே இடத்தில் தங்கியிருப்பார்கள். பிரம்ம வித்யா சம்பிரதாயத்திற்கு மூல புருஷராக இருப்போரை 5 பேர் கொண்ட தொகுப்புகளாக பிரித்து கிருஷ்ண பஞ்சகம், வியாச பஞ்சகம், சங்கர பகவத்பாத பஞ்சகம், சனகாதி பஞ்சகம், திராவிட பஞ்சகம் என்பவற்றை எலுமிச்சம்பழங்களில் ஆவாகனம் செய்து பூஜிப்பார்கள். மற்றும் சுக பிரம்மம், நாரதர், துர்காதேவி, கணபதி, க்ஷேத்திரபாலர், சரஸ்வதி, 10 திக்பாலகர்கள் ஆகியோர்களுக்கும் இந்த பூஜையில் வழிபாடு உண்டு. அனைத்துக்கும் அடிப்படையான சுத்த சைத்தன்யத்தை சால கிராமத்தில் ஆவாகனம் செய்து சமஷ்டி பூஜை செய்யப்படும். இந்த உயர்ந்த பூஜை தபோவனத்தில் சத்குருநாதர் முன்னிலையில் மிக்க பக்தி சிரத்தையுடன் நடைபெறும். சுவாமிகள் தண்டம், கமண்டலம் இவற்றுடன் வியாச பூஜைக்கு வரும் காட்சி மறக்க முடியாத ஒன்று. சுவாமிகள் இந்த பூஜையை போலூரை சேர்ந்த ஒரு மத்வ பக்தரை ஏற்று நடத்துமாறு அனுகிரகித்தார்.
அந்த குடும்பத்தினரே இன்று வரை இந்த பூஜையை செய்து வருகின்றார்கள். 7 வயது சிறுவனாகிய ஸ்ரீ SV சேத்துராமன் 1944 ஸ்ரீ வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளை பழனியில் தரிசித்து அவரிடமிருந்து திருப்புகழ் உபதேச தீட்சையும் ஹஸ்த தீட்சையும் பெற்றான். பிறகு 1952 திருப்பூரில் முருகன் ஒரு கிழவர் வடிவத்தில் வந்து அவருக்கு 108 அரஹரோஹரா என்ற நாமாவளிகள் அருளவே சில நாட்களிலேயே ஆசுகவிகள் பாடத் தொடங்கினார். அவருடைய புகழ் எங்கும் பரவியது. சேத்துராமன் திருவருளால் உந்தப்பட்டு பல்வேறு ஆலயங்களில் 10,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி அருளினார். அருட்கவி சேத்துராமன் 1968 ஆண்டு அருணாச்சலத்தில் கார்த்திகை தீபத்தை தரிசனம் செய்தார். தேவார திருப்புகழ் பாடல்களை ஓதிக்கொண்டு அருட்பெருஞ்சோதியை திருவலம் செய்து முடித்தார். அவர் மறுநாள் தப்போவனத்தில் ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளை தரிசித்து ஞானோபதேசம் பெற்றதே பிரசித்தமான எழுத்தாளர் ஸ்ரீ பரணிதரன் தமது அருள் பெற்ற எழுத்தில் அருணாச்சல மகிமை என்னும் தமது நூலில் கூறுகிறார். அருணாச்சல ஒளி திருக்கோவிலூருக்கு வழிகாட்டியது. மறுநாள் தப்போவனத்தில் இருக்கும் ஞான பழத்தை தரிசிக்க சென்றார் சேத்துராமன். அருள் வழியாலும் புன் சிரிப்பாலும் இன்சொல்லாலும் தம்மை நாடி வருபவர்களுக்கு நற்கதி காட்டியருளிய ஞானானந்த சுவாமிகள் புன்முறுவல் பூத்தார். சும்மா பாடி பாடி என்ன செய்வது? பாடியதெல்லாம் போதும், ஆடி பாடியது அடங்க வேண்டாமா? பாட்டு எங்கிருந்து பிறக்கிறது என்று பாட்டின் மூலத்தை ஆராய்ந்து பார்த்து அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணட்டும். அது தெரியாமல் சும்மா பாடிக்கொண்டிருப்பதில் பிரயோஜனமில்லை என்று சேதுராமனுக்கு ஞானோபதேசம் செய்தருளினார். தப்போவனத்திலிருந்து புறப்பட மறுநாள் தான் சேத்துராமனுக்கு உத்தரவு கிடைத்தது. விடை பெறுவதற்கு முன் சேத்துராமன் சுவாமிகளை வணங்கிவிட்டு பணிவுடன், சுவாமி, நேற்று தாங்கள் கூறிய பொன்மொழிகள் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. அந்த உபதேச வார்த்தைகள் என் இதயத்தில் ஆழ பதிந்து விட்டன. நான் பாடுவது அடங்கி ஆத்ம ஞானம் பெற தாங்கள்தான் ஆசி வழங்க வேண்டும். அந்த நிலை சீக்கிரமே சித்திக்கும்படி தாங்கள் அனுகிரகம் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதை கேட்டு ஞானானந்த சுவாமிகள் மீண்டும் புன்னகைத்தார். அப்படி ஒரு நிலை ஏற்பட வேண்டுமா? எங்கே இருந்து சித்திப்பது? அது அங்கேயே தானே இருக்கிறது. அது அதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே உள்ளதை சீக்கிரமே உணர்வோம், கவலைப்பட வேண்டாம். முருகனை வேண்டுவோம், அமைதியும் சாந்தியும் ஏற்பட பிரார்த்திப்போம் என்று ஞானானந்தர் சேத்துராமனுக்கு கருணையுடன் ஆசி கூறி விடை கொடுத்து அனுப்பினார். அடுத்த ஆண்டு சிவராத்திரிக்கு முதல் நாள் அம்பிகைக்கு உகந்த வெள்ளிக்கிழமை. அருட்கவி சேத்துராமன் திருமுல்லை வாயில் ஸ்ரீ வைஷ்ணவி ஆலயத்தில் தேவிக்கு முன் நின்று அருள் புகழ் பாடி சந்நியாச தீட்சை பெறுவதற்கு உத்தரவு கேட்டார். பொங்கி பெருகிய 15 பாட்டுகளில் 14ஆம் பாட்டில் காவி உடை அளித்து தம்மை ஆட்கொள்ளும்படி உள்ளமுருக வேண்டினார். இறுதி பாட்டில் ஸ்ரீ வைஷ்ணவி தேவிக்கு நன்றி செலுத்தும் பேரழகை காண்போம். ஆடி பாடி அடங்கிவிட்டேன், ஆசை கடலை கடந்து விட்டேன், ஓடி தேடி உன்னை கண்டேன், உரைப்பது என்னுள் அகந்தையன்றே, வாடி சென்ற வாழ்நாள் போய் மலர்ந்த தெய்வ வாழ்வில் உய்ய நாடி கொடுத்தாய், இதற்கு உனக்கே நன்றி சொன்னேன் வைஷ்ணவியே. ஆடி பாடியதெல்லாம் போதும், இனி அடங்க வேண்டாமா? மூலத்தை அறியும் பொருட்டு அமைதியாக அமர வேண்டாமா என்று தப்போவனம் ஞானானந்தகிரி சுவாமிகள் அன்று கேட்ட கேள்வி இன்று விடையாக அமைந்துவிட்ட அதிசயத்தையும் காண்கிறோம். இதுவும் சத்குரு ஞானானந்தரின் அருள் விலாசம் தானல்லவா? இன்று அருட்கவி சேதுராமன் ஸ்ரீ சாதுராம் சுவாமிகளாக தமது ஆன்மீக பணியை மிகவும் சிறப்புற தொடர்ந்து செய்து வருகிறார். இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம்.